من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق. اقرأ وربك الأكرم الذي علم بالقلم، علم الإنسان ما لم يعلم. صدق الله العظيم. بعون الله وفضله التقينا هذا اليوم في الجلسة الرابعة. الحمد لله، له الحمد في الأولى والآخرة. அல்லாஹ்வுடைய உதவியால நான்காவது அமர்வுல நாங்கள் இன்று சந்திக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய அந்த தலைப்பு சொஹ்பத்துல் குர்ஆனில் கரீம், குர்ஆனுடைய தோழமை. அதிலே நாங்கள் இரண்டு பகுதிகளாக பிரித்திருக்கிறோம் இதுக்கு முன்னால. ஒன்று சொஹ்பா, அடுத்தது அல் குர்ஆனுல் கரீம். மாசில்னா ஃபி ஷத்ரில் அவ்வல். நாங்கள் இன்னமும் முதலாவது பகுதியில, அதாவது சொஹ்பா, அதாவது தோழமை என்ற பகுதியில, குர்ஆன்ல தோழமையை பற்றி சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில நாங்கள் இருக்கிறோம். இதுக்கு முன்னாலேயும் சுருக்கமாக நாங்கள் படித்த பாடங்களை ஒரு முறை ஞாபகப்படுத்திட்டு தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய தலைப்பை ஆரம்பிப்போம். இந்த அடிப்படையில் இந்த சென்ற ஜில்சாத் சாபிகா, மூன்று அந்த ஜில்சாத்துகளில் எங்களுடைய நாங்கள் பார்த்த விஷயங்கள் தான் சொஹபத் என்பது மொழியியல் ரீதியாக, அதே போல கலை சொல்சார் ரீதியாக, இஸ்திலாஹன் ரீதியாக, அதற்கு பின்னால குர்ஆன்ல சொஹ்பத் தோழமையை பற்றி என்ன சொல்லப்படுது என்றதை நாங்கள் பார்த்தோம். அதுல மூன்று பகுதிகள் நாங்கள் பிரித்திருக்கிறோம். ஒன்று குர்ஆன்ல வரக்கூடிய சொஹ்பத்தோடு சம்பந்தப்படக்கூடிய சொற்கள், இரண்டாவது குர்ஆன்ல வரக்கூடிய சொஹ்பத்துடைய வகைகள், மூணாவது சொஹ்பத்துடைய கருத்துகள், குர்ஆன்ல சொல்லப்பட்ட அதனுடைய கருத்துகள் என்று மூன்று வகை, அல்பாது சொஹ்பா, அன்வாது சொஹ்பா, மஆனி சொஹ்பா என்று சொல்லி மூன்று வகையாக பிரித்திருக்கிறோம். இன்னமும் நாங்கள் அதுல இந்த மூன்று அம்சங்கள்ல இந்த ஹாதில் அக்ஸாம் சலாசன் நஹ்னு மாசில்னா ஃபில் கிஸ்மில் அவ்வல் ஐடன், அதாவது முதலாவது கிஸ்மில் தான் நினைக்கிறோம், அல்பாலு சொஹ்பா அல் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம். இந்த அடிப்படையில நான் ஞாபகப்படுத்தினேன் சென்ற கிழமை கூட, இதுல 8 அல்பாதுகள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. அதுல நாங்கள் 4 அல்பாதுகளை அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் பார்த்தோம். மிச்சம் டீப்பாக இல்லாமவும், சத்ஹியன் அதாவது மேலோட்டமாக இல்லாமவும், நடுத்தரமாக, இஅ்திதாலன் நாங்கள் முஅ்ததிலாக நடுத்தரமாக இதனுடைய கருத்துக்களை நாங்கள் பார்த்தோம். அதுல முதலாவது அல் லஃப்துல் அவ்வல் அல் அஹ் சகோதரன், இரண்டாவது அல் ஹவாரியுன் உதவும் தோழர்கள், மூணாவது அல் ஹலீல் நேசர், நான்காவது ரஃபீக் கூட்டாளி. இந்த 4 விஷயங்களையும் நாங்கள், இந்த 4 அல்பாதுகளையும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியோட சென்ற கிழமைகள்ல நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு 5வது லஃப்லாக நாங்கள் பார்க்க போகக்கூடிய அந்த லஃபுல் தான் 5வது அஸ்ஸதீக். அஸ்ஸதீக் இதுதான் 5வது லஃபுல். இதுக்கு முன்னால நான் இன்னொரு அம்சங்களையும் இன்னொரு விஷயங்களையும் நான் ஞாபகப்படுத்திட்டு இதுக்கு முன்னாலேயும் மின் அஹ்மியத்தில் லுகத்தில் அரபியா, அதாவது லுகா அரபியாவுடைய அஹ்மியத்துகள், அதனுடைய கீமத்துகள், பொறுமதிகள் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதையும் இதுக்கு முன்னால சில விஷயங்களை ஞாபகப்படுத்தினேன். அதுல லுகா அரபியாவை உலகத்துல பேசக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும், எங்கெங்க அது தாய்மொழியாக பேசப்படுது என்பதையும், அதே போல அந்த லுகா அரபியா என்பது ஹர்ஃபுல்லாத், லுகத்துல்லாத் என்று சொல்லப்படுது என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். அதே போல யுனெஸ்கோவுடைய 6 லுகாத்கள்ல, 6 மொழிகள்ல இந்த லுகா அரபியாவையும் சேர்த்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தையும் நான் சென்ற கிழமை ஞாபகப்படுத்தினேன். அதே போல இன்னொரு அம்சம் தான் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், மதர் டே, ஃபாதர் டே, அதே போல சில்ட்ரன்ஸ் டே, டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு உலகத்துல நிறைய டேஸ்களை ஐயாம்களை பிரிச்சிக்கிறாங்க. அதே போல லுகா அரபியாக்கென்றும் ஒரு நாள் இருக்கிறது. லுகா அரபியாக்கென்றும் ஒரு நாள் இருக்கிறது. அதுதான் டிசம்பர் 18ஆம் திகதி. டிசம்பர், ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 18ஆம் திகதி. இது 1973ஆம் ஆண்டிலிருந்து, 1973ஆம் ஆண்டு தான் இந்த
லுகா அரபியாவை, அதாவது அவர்களுடைய 6 மொழிகள்ல ஒரு மொழியாக அங்கீகரித்த லுகாத் ரஸ்மியாவாக, அதாவது லுகாத் ரஸ்மியாவாக அவர்களுடைய மொழிகள்ல சேர்த்த அந்த நாள் வந்து டிசம்பர் 18. இதனால அன்றைய தினத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் லுகா அரபியாவுடைய அந்த நாள் வந்து டிசம்பர் 18. டிசம்பர் 18ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் லுகா அரபியாவுடைய நாளாக அன்றைய நாள்ல இருந்து கருதப்படுது. காரணம், அன்றுதான் லீகலாக உத்தியோகபூர்வமான ஒரு மொழியாக இந்த லுகா அரபியாவை இந்த யுனெஸ்கோ என்ற அந்த அந்த ஆர்கனைசேஷன் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, லுகா மினல் லுகாத்திர் ரஸ்மியா, அதாவது 6 லுகால உத்தியோகபூர்வ 6 லுகாக்கள்ல 6 மொழிகள் ஒரு மொழியாக இந்த லுகத்துல் அரபியாவை அதிலே சேர்த்து கொண்டார்கள். அன்றைய நாள்ல இருந்து 18ஆம் தேதி டிசம்பர் ஒவ்வொரு வருஷமும் இது கொண்டாடப்படுகிறது. லுகா அரபியா, அல் யௌமுல் ஆலமி லில் லுகத்தில் அரபியா என்று சொல்லப்படும் அந்த நாள் தான் டிசம்பர் 18. ஹைர். அதுல இன்னொரு அம்சம் தான் இந்த லுகா அரபியாவுடைய இன்னொரு விஷயத்தை இன்ஷால்லா சொல்லிட்டு எங்களுடைய தலைப்புக்குள்ளுக்க போவோம். இந்த முஃப்ரதாத்துல் லுகத்தில் அரபியா குறிச்சு கொள்ளுங்க. அதாவது லுகா அரபியாவுடைய ஒகபியுலரி, அதாவது சொல் வளம், அதாவது சொற்கள் என்பதை இவங்க கவுண்ட் பண்ணி பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட லுகா அரபியால மட்டும் கிட்டத்தட்ட, அதாவது தூன தக்ரார், அதாவது இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோம், சாஅத என்று சொன்னால் அரபுல உதவி செய்தான், நாஃபர என்று சொன்னாலும் உதவி செய்தான். அப்ப இத வந்து தக்ரார் இல்லாம, அப்படின்னா இப்ப சாஅத மட்டும் தான் உதவி செய்தான் என்ற அந்த லஃப்ல ஒன்றை மட்டும் எடுத்து நாசரைய விட்டுட்டு சாஅதைய மட்டும் எடுத்து இத மாதிரி லுகா அரபியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களையும் எண்ணினால் லுகா அரபியால வந்து கிட்டத்தட்ட 12 மில்லியன் களிமாக்கள் இருக்குது. 12 மில்லியன் எத்தனை? கிட்டத்தட்ட 1,20,00,000 களிமாத்துகள் இருக்குது லுகா அரபியால. வேற எந்த மொழியில இந்த அளவுக்கு களிமாக்கள் இல்ல. இன்றைக்கு உலகத்துல எங்களுக்கு ஃபேமஸான, எல்லோராலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய, எல்லோரும் பேசக்கூடிய, அதை பேசினா ஒரு கண்ணியமாக கருதப்படக்கூடிய ஒரு லுகா தான் லுகா அல் இங்கிலீசியா. இந்த லுகால கூட கிட்டத்தட்ட 6 லட்சம் தான் நீக்குது. சொற்கள் எத்தனை? 6 லட்சம் களிமாக்கள், 6 லட்சம். ஆனா லுகா அரபியால கிட்டத்தட்ட 1,20,00,000 மீகுது. அதாவது தக்ரார் இல்லாம நான் சொன்னேன். அதாவது சாதைய மட்டும் எடுக்கிறது, நாசர இல்லாம. அப்படின்னா ஒரு 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 வேர்டுக்கு இப்ப உதவி செய்தான் என்ற சாத எடுக்கலாம், நாசர எடுக்கலாம், எடுக்கலாம், இப்படி ஏராளமான இருக்குது. அதுல ஒன்றை மட்டும் எடுத்து ஒரு கருத்துள்ள ஒரு களிமாவை ஒரு லெஃப்ட்ல மட்டும் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒகபியுலரிய பார்த்துன்னு சொன்னா கவுண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1,20,00,000 மீகுது. சுபஹானல்லாஹ். இதனால இஃப்தார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லிஇன்சாலி ஹாதல் கிதாபில் அஸீஸ் ஹாதல் கிதாபில் ஹகீம். இந்த கிதாப அல்லாஹு தஆலா, இந்த வேதத்தை குர்ஆனை இறக்குறதுக்கு அல்லாஹ் சூஸ் பண்ணின லுகா தான் இந்த லுகா அல் அரபியா. ஹைரன். என்னென்னு சொன்னா, சாதாரணமாக இந்த லுகா அரபியாவை எடுத்துக்கொண்டு சொன்னால், இன்றைக்கு இப்ப நான் அன்றைக்கும் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்திப்பேன் நினைக்கிறேன். இந்த ஒவ்வொரு, அதாவது லஃபுலுக்கு, ஒவ்வொரு ஃபியலுக்கு ஏராளமான கருத்துக்கள் ஈக்கி. சேம் ஹுரூஃபுகள் தான், சேம் லெட்டர்ஸ். நான் ஞாபகப்படுத்தியிருப்பேன், லரப என்று சொல்றது குர்ஆன், அதாவது கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட அக்தர மின் சம்சீன மஅனா, அதாவது கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மஆனிகளுக்கு இந்த லரபைக்கு மட்டும் எத்தனைக்கு? 50க்கும் மேற்பட்ட மஅனாக்கள் ஈக்குது. குர்ஆன் எடுத்துக்கொண்டு சொன்னால் இந்த லரபைய பத்தி 8 வகையாக சொல்லுது. சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இன்ஷால்லா ஷேர் பண்றேன், நாங்க விளங்கி கொள்ளணும். லிர்ரகபத்தி லிமுவாசலா தஅலீமில் லுகத்தில் அரபியா, அதாவது லுகா அரபியா படிச்சா அதை முவாசலா தொடர்ந்தும் படிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்து படிக்கிறவங்களுக்கு ஒரு ரகபத் உண்டாகணும் என்ற ஒரு கஸ்தோட நான் இந்த இடத்துல அதையும் ஷேர் பண்ணி கொள்றேன். பருப் எடுத்துக்கொண்டு சொன்னா நான் சுருக்கமாக சொல்லி கொண்டு போறேன். குர்ஆன் அல்லாஹு தஆலா 8 விதமாக இந்த தரபிக்குரிய மஅனாவை குர்ஆன் 8 விதமாக சொல்லியிருக்கிறான்.
சூரத்துல் பக்ரால 273வது ஆயத்துல லில் ஃபுகரா அல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹி லா யஸ்தீஊன தர்பன் ஃபில் அர்த். தரப என்ற பொதுவான மஅனா வந்து தரப, அதாவது அடித்தான் என்றதுதான் கருத்து. ஆனா இந்த இடத்துல வந்து அல்லாஹு தஆலா எப்படி சொல்றான் என்றால் லா யஸ்தீஊன தர்பன் ஃபில் அர்த், பூமியில அவங்களுக்கு அவசரமாக நடக்க இயலாது. அவசரமாக நடக்கிறதுக்கும் தரப என்ற கருத்து அல்லாஹ் குர்ஆன்ல பாவிச்சிருக்கிறது. இது முதலாவது. இரண்டாவது, சாட்டப்படுது. இரண்டாவது தரபைக்கு ஒரு கருத்து சாட்டப்படுதல். உதாரணத்துக்கு சொல்றேன்டா, இந்த யூதர்களுடைய விஷயத்துல அல்லாஹ் குர்ஆன்ல வதுரிபத் அலைஹிமுல் ஸில்லத்து வல் மஸ்கனா, சூரத்துல் பக்ராவுடைய 61வது வசனம், துரிபத் அலைஹிமு தில்லத்து வல் மஸ்கன. காரணம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த மாதிரி போட்டு படுத்தினார்கள், அந்த மாதிரி கஷ்டப்படுத்தினார்கள். அதனால அல்லாஹு தாலா அது நீண்ட அந்த சரித்திரத்தில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய நேரத்துல துரிபத் அலைஹிமு தில்லத்து வல் மஸ்கனா, இவங்க செஞ்ச இந்த அட்டூழியங்கள் அநியாயத்துக்காக வேண்டி அல்லாஹு தாலா அவங்களோட மேல இழிவ சாட்டினான். அப்ப துரிபத் என்ற இந்த இடத்துல சாட்டப்படுதல். சுப்ஹானல்லாஹ், அரபையே தான், அதே ஹுரூஃபுகள் தான், அதே லெட்டர்ஸ் தான், ஆனால் கருத்து வேற. மூணாவது கருத்து எப்படின்னு சொன்னால், குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பத்ருடைய விஷயத்த சொல்லக்கூடிய நேரத்துல ஃபத்ரிபு ஃபௌகல் அனாக், மலாய்க்கமார்கள் அல்லாஹ் தஆலா இறக்கினான் பூமிக்கு. இறக்கின நேரத்துல 3000 மலக்குமார்கள், 5000 மலக்குமார்கள், இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டான், ஃபத்ரிபு ஃபௌகல் அனாக்கி அனாக்கி வத்ரிபு மின்ஹும் குல்ல பனான். இது சூரத்துல் அன்ஃபால்ல 12வது அத்தியாயம். சூரத்துல் அன்ஃபால்ல வரக்கூடிய 12வது அத்தியாயம். அல்லாஹ் எப்படி சொல்றாருன்னா ஃபத்ரிபு ஃபௌகல் அனாக்கி, அவங்கட ஃபௌகல் அனாக் என்று சொல்றது பிடரிகளை வெட்டுங்க குஃபார்களுடைய. வத்ரிபு மின்ஹும் குல்ல பனான், பனான் என்று சொல்றது வந்து விரல் நுனி. அதனால்தான் குர்ஆன்ல சூரத்துல் கியாமால கடைசியில பலா காதிரின் அலா அன் நுஸவ்விய பனானா, எல்லாத்துடைய அந்த விரல் நுனியுடைய அந்த ரேகைக்கு தானே. இது வந்து எல்லா மனிதர்களுக்கும் யாருக்கும் சேமாக அல்லாஹ் உலகத்துல படைச்சில்ல, எல்லாத்துக்கும் டிஃபரெண்டாகத்தான் அல்லாஹ் தாலா படைச்சிக்கிறான் கை ரேகைய. இத கூட எங்களுக்கு ஒரு ரேகையாக, முழு மனித சமுதாயத்துடைய ரேகையும் ஒரு ரேகையாக ஆக்குவதற்கு நாங்க சக்தி பெற்றிருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப இந்த இடத்துல அவங்களோட விரல் நுனிகளை வெட்டுங்க. அப்ப இத்ரிபு என்ற இந்த குர்ஆனுடைய வசனம் என்னென்றா சைஃப், அதாவது கத்தியால சீவுறது, வெட்டுறது, துண்டிக்கிறது. சுப்ஹானல்லாஹ் தான். ஆனா இன்னொரு கருத்து, இப்ப இன்னொரு 4வது கருத்து எடுத்துக்கொண்டு சொன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் எப்படின்னு சொன்னால் நத்ரிபுஹா லின்னாஸ், நாங்க மக்களுக்கு வர்ணித்தோம், நாங்கள் மக்களுக்கு வர்ணிக்கிறோம், வர்ணித்தோம். எப்படி என்று சொன்னால், குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்கபூத்ல 43வது வசனத்துல சொல்றான் அல்லாஹ் தஆலா எப்படின்னா மஸலுல் லதீன தஹது மின் தூனில்லாஹி அவுலியா, யார் அல்லாஹ் அல்லாதவங்களை பலியாக நேசர்களாக எடுத்துக்கொள்றாங்களோ அவங்க யார் என்றா கமஸலில் அன்கபூத், அன்கபூத் என்று சொல்லி சிலை, அந்த சிலந்திக்கு தானே, அதனுடைய வீடை போல இத்தஹதத் பைத்தா, சிலந்தி அந்த வீடை எடுத்துன்னு சொன்னா இன்னஹனல் புயூத்ல பைத்துல் அன்கபூத், மிக பலவீனமான வீடு தான் சிலந்தி வீடு. இந்த சிலந்தி வீடை வந்து நேசராக எடுத்ததமா லேசாக தட்டி உடைச்சிடலாம் சிலந்தி வீடை. அது மிச்சம் யாரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆயுதங்களை கொண்டு வந்து அதை பிரேக் பண்ண வேண்டிய, உடைக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை, லேசாக அதை தட்டி உடைச்சிடலாம். இத மாதிரி தான் அல்லாதவர்கள், அது சிலைகளாக இருந்தாலும் சரி, குப்பார்களாக இருந்தாலும் சரி, யாரும் சரி, நேசர்களாக எடுத்தால் இவங்க சிலந்தி வலைக்கு உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான் நத்ரிபுஹா, நாங்கள் இதை வர்ணித்தோம். எப்படி என்றா அல்லாதவர்களை யார் நேசர்களாக எடுத்துக்கொள்றாங்களோ அவங்கள நாங்க வர்ணிச்சிக்கிறோம். எப்படி என்று சொன்னா சிலந்தி வலையை போல என்று நாங்கள் வர்ணித்திருக்கிறோம். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த வர்ணனை என்ற கருத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான். 5வது சுருக்கமா சொல்லிட்டு போறேன், டாபிக் வரல. அதாவது இந்த லுகா அரபியாவுடைய அந்த அஹ்மியத்தை விளங்குறதுக்காக வேண்டிய கீமத்தை, அதனுடைய உமுக், அதனுடைய ஆழம் என்னன்றத. 5வது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தினதுக்கும் தரபன்னு சொல்றது. உதாரணத்துக்கு குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கான்ல 38வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான் எப்படின்னா வஆதம் வ ஸமூத் வ அஸ்ஹாபர் ரஸ்ஸி வ குரூனம் பைன தாலிக கஸீரா, அதாவது ஆத் கூட்டம், சமூத் கூட்டம், அஸ்ஹாபுர் ரஸ் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அஸ்ஹாபுர் ரஸ் என்ற பிர்,
அதாவது கிணறு, கிணறு என்ற அர்த்தம். கிணறு வாசிகள் இவங்க எல்லாத்தையும் நாங்க அழிச்சோம் என்றது அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான். அப்படின்னா ஆத் கூட்டம் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். சமூத் கூட்டத்தை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆத் சமூத் கூட்டம், ஆஹ் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டவர்கள். அதே போல அஸ்ஹாபுர் ரஸ், இது நிறைய பிரபல்யம் அல்ல. அஸ்ஹாபுர் ரஸ் என்ற கிணறு வாசிகள் என்ற யாரு, அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு ரசூலை அனுப்பினான். அவங்களுக்கு ஏன் இந்த கிணறு வாசிகள் என்று வந்த பேர் காரணம் என்னன்னு சொன்னா, அவர்களுக்கும் அல்லாஹு தாலா ஒரு ரசூலை அனுப்பினான். ரசூலுடைய பேர் சொல்லப்படல, அவர் யாரென்றும் சொல்லப்படல. அனுப்பப்பட்டேன் ஒரு ரிவாயத்துல நான் இதுக்கு முன்னாலேயும் ஞாபகப்படுத்தியிருப்பேன். 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அதே போல ரசூல்மார்கள் 300 லட்சம் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு ரசூலை இவங்களுக்கும், அதாவது கிணறு வாசிகளுக்கும் அல்ல அனுப்பின. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ரசூலுக்கு அநியாயம் செஞ்சு அவர்களை கிணறுல தாட்டி அவங்கள கொண்டு போட்டாங்க. அந்த ரசூலை தூதுவரை கொண்டு போட்டாங்க. இதனால அவர்களுக்கு வந்த பேர் அஸ்ஹாபுர் ரஸ், கிணறு வாசிகள். கிணறு இவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணமாக சொல்லிட்டு எப்படி சொல்றான் என்று சொன்னா, இத சொல்லி போட்டுட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நضرب வகுல்லன் தரப்னா லஹுல் அம்சால், வகுல்லன் தரப்னா லஹுல் அம்சால், சூரத்துல் ஃபுர்கான்ல வரக்கூடிய 39 உதாரணத்தை தெளிவுபடுத்தினோம். பயான் இந்த இடத்துல பையன்னாஹு, லரபுனா லஹு என்ற பையன்னாஹு, அவருக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். யார தெளிவுபடுத்தினோம் என்ற ஆத் கூட்டத்தை பத்தி, சமூத் கூட்டத்தை பத்தி, கிணறுவாசிகளை பத்தி நாங்கள் தெளிவுபடுத்தினோம் என்பதை குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சரி, அப்ப இந்த இடத்துல பயான் என்ற கருத்து 5வது. 6வது கருத்து அன்னோம், தூக்கத்தை நாங்க என்ன செஞ்சோம், தூங்க வைக்கிறதுக்கும் தரபன் நௌம் என்ற என்ன, தூங்க வைக்கிறது. உதாரணத்துக்கு குர்ஆன்ல அல்லாஹ் தாலா கஹப் வாசிகளுடைய, அந்த குகை வாசிகளுடைய சம்பவத்தை சொல்லக்கூடிய நேரத்துல ஃபதரப்னா அலா ஆதானிஹிம், தரப்னா அலா ஆதானிஹிம், அவருடைய காதுகளுக்கு நாங்கள் தூக்கத்தை போட்டோம். அப்படின்ற என்ன, கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வருஷங்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இந்த குகை வாசிகள் தூங்கினாங்க. அந்த சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். இதுல தரப அல ஆதானிகம் என்று சொன்னால், இந்த தூக்கம் எப்படின்னா டீப்பான தூக்கம் தான் தரப அலல் ஆதான் அப்படின்னு சொன்னா, டீப்பா தூங்குறதுக்கு தானே, லேசான தூக்கம் அல்ல. தூக்கங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் குர்ஆன்ல பலவிதமான கருத்துகள் இருக்குது. சரி, இப்ப இந்த இடத்துல நாங்கள் அவர்களை தூங்க வைத்தோம். எப்படி தூங்க வைத்தோம் என்றா, ஆழமாக தூங்க வைத்தோம். 300 சொச்சம் வருஷம் ஒன்றுமே தெரியாத அளவுக்கு இவங்க தூங்குறேன்னு சொன்னா, எந்த அளவுக்கு ஆழமான தூக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போட்டிருப்பான். அதனால இன்றைக்கும் நிறைய பேர் நாங்க தூங்கக்கூடிய நேரத்துல அந்த கொரட்டை விடுவாங்க. இலங்கையில சொல்லுவாங்க கொரட்டை விடுறது என்று சொல்லி. இது ஆழமான தூக்கம். இதுக்கு லரப அலல் ஆதான் என்ன, தூங்க, அதாவது காதின் மீது தூங்க போட்டோம்னா காது அதுக்கு ஒன்றும் இங்க சரௌண்டிங்ல நடக்கிறது ஒன்றும் விளங்காது. அந்த அளவுக்கு டீப்பா தூக்கம். அதுக்குதான் லரப்னா அல ஆதானியம் என்று கஹப்வாசிகளுடைய விஷயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சரி, 7வது விஷயம், தரப உதாரணத்துக்கு அல்லாஹு தாலா பாவிக்கிறான். அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத். அந்த நேத்தோட சொன்ன ஆயத்து ஃபதரப்னா அலா ஆதானியம் என்றது சூரத்துல் கஹஃப்ல வரக்கூடிய 11வது வசனம். இப்ப சொல்லக்கூடிய வசனம் அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன், ஒரு நல்ல வார்த்தை. நாங்க ஒருவரை பார்த்து நல்ல வார்த்தையை பேசுகிறோம். அந்த வார்த்தைக்குரிய உதாரணம் எப்படி தெரியுமா, கஷஜரத்தின் தய்யிபா, அதாவது ஒரு நல்ல மரத்துடைய உதாரணம். நல்ல மரத்துடைய உதாரணம் என்ன, அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. இந்த வசனம் சூரத்துல் இப்ராஹிம்ல வரக்கூடிய 24வது வசனம். அஸ்லுஹா, வேர்கள் பூமி உள்ளுக்க இருந்தாலும், வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா, கிளைகள் வானத்தை நோக்கி ஈக்கும். கிளைகள் வானத்தை நோக்கி. அதோட கருத்து என்னன்னு சொன்னா, நாங்க ஒருத்தரை பார்த்து நல்ல வார்த்தைகள் பேசினா, நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்தா, அவருடைய உள்ளத்துல மரத்துடைய வேர்கள் மாதிரி பதியும். அதால அவரு இன்னொரு 4 பேருக்கு நல்லதை சொல்லுவாரு. அப்ப எவ்வளவு ஒரு அழகான உதாரணத்தை, ஒரு கலிமா தய்யிபா, நல்ல வார்த்தைகளுக்கு, நல்ல தாவத்துக்கு, நல்ல உதாரணம் சொல்றான். அப்ப லரப என்று இந்த இடத்துல அல்லாஹ் தாலா உதாரணத்துக்கும் லரபை என்ன செஞ்சிருக்கிறான், பாவித்திருக்கிறான். அப்ப நல்ல வார்த்தைகள்,
அதாவது ஒரு மரத்தை போல, மரத்துடைய வேரை போல, அந்த வேரால உருவாகக்கூடிய மரங்கள் வானத்தை நோக்கி உயர்ந்து கொண்டே போறது மாதிரி நாங்க சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகள் பலருடைய உள்ளத்துல அதை உதிப்பிக் கொண்டே போகும். அதால நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டு போகும். இது 7வது. 8வது கடைசியாக அல் இஅராத், அதாவது புறக்கணிக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல அப்ப நத்ரிபு அன்குமு திக்ர, அந்த நேத்தோட சொன்ன வசனம், அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் என்ற வசனம் சூரத்துல் இப்ராஹிம்ல 24வது வசனத்துல வருது. இப்ப கடைசியாக பிமானல் ஏரல், ஏரல்னா புறக்கணித்தல். புறக்கணித்தல்னா அப்ப நத்ரிபு அன்குமு திக்ர சஃப்ஹன் அன்குந்தும் கோமம் முஸ்லிஃபின். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா புறக்கணிக்கிறதுடைய அந்த கருத்து சொல்றான். நேரம் போய்கொண்டிருக்குது. சரி, அப்ப இந்த இடத்துல புறக்கணித்தல். அப்ப சுருக்கமா சொல்றேன்னா இந்த தரபை 8 வகையாக அல்லாஹ் தாலா பிரித்திருக்கிறான் குர்ஆன்ல. ஒன்று அவசரமாக நடக்கிறது, இரண்டாவது சாட்டப்படுதல், மூணாவது கத்தியால வெட்டுறது அல்லது துண்டிக்கிறது, நாலாவது வர்ணனை செய்யறது, ஐந்தாவது தெளிவுபடுத்துவது, ஆறாவது உறங்கச் செய்யறது, 7வது உதாரணம் சொல்லுவது, 8வது புறக்கணிப்பது. சுபஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய ஒரு அழகான ஒரு லுகாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறான். அந்த குர்ஆனை இறக்குறதுக்கும் சூஸ் பண்ணிக்கிறான். அவ்வளவு ஒரு ஆழமான லுகாத் இந்த லுகத்துல் அரபியா. இந்த ரகபத் வரணும் என்ற அடிப்படையில எங்களுடைய தலைப்பு இல்லாம மற்ற விஷயங்கள் நேரம் போய்கொண்டே 20 நிமிஷம் போயிட்டு எங்களோட தலைப்புக்குள்ளுக்கு வருவோம். இப்ப 5வது ஃபுல்லாக நான் சொன்னேன் அஸ்ஸதீக், அதாவது தோழன். 5வது தோழன். முதலாவது அல் அஹ், சகோதரன். 2வது அல் ஹவாரியூன், உதவும் தோழர்கள். 3வது ஹலீல், நேசர். 4வது ரஃபீக், கூட்டாளி. 5வது சதீக், தோழர். சதீக் என்று சொல்றது அதனுடைய பன்மை. சதீக் என்பது அதாவது ஒருமை. ப்ளூரல் அஸ்திகா. என்னது? அஸ்திகா அல்லது சுதகா என்றுவாங்க. சுதகா என்று சொல்லுவாங்க. அஸ்திகா அல்லது சுதகா. இந்த வேர்டுடைய, இந்த சதீக்குடைய வேர்டுடைய ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயம் எப்படி என்று சொன்னா, இப்ப நாங்க சொல்லுவோம் ஹுவ என்று சொன்னா அவன். ஹுவ என்ற அவன். சதீக்குன் அவன் ஒரு தோழன், அவன் ஒரு தோழன் அல்லது நண்பன் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஹுவ என்ற அவன் ஒருவன் தோழன். ஹும் சதீக்குன் என்றும் சொல்லலாம். அவர்கள் அனைவரும் தோழர்கள் என்ற அந்த சதீக். ஹும் அஸ்திகானும் சொல்லலாம், ஹும் சதீக்குன் என்றும் சொல்லலாம். ஹும் சதீக்குன் என்றும் சொல்லலாம். அது மட்டுமல்ல, பெண்களுக்கும் சொல்லலாம் சதீக்குன் என்றும். வஹிய சதீக்குன். சதீகா அது வேற. ஆனா சதீக்குன் என்றதுக்கும் என்ன செய்யலாம்? வஹிய சதீக்குன் என்றும் பாவிக்கலாம். அது மட்டுமல்ல, வஹுன்ன சதீக்குன். வஹுன்ன அந்துன்ன. உதாரணம் சொல்ல, நீங்கள் எல்லோருமே சதீக்குன் தோழருக்கு, தோழிகள். அது அந்துன்ன நீங்கள் அனைவரும். அதே போல உன்ன சதீக்குன் என்றும் சொல்லலாம். இதுதான் இந்த சதீக்குன் என்ற அந்த சொல்லுக்குரிய ஒரு பிரத்யேகமான விசேஷமான ஒரு அம்சம். அதாவது ஒவ்வொரு சதீக்குன் அவன் ஒருவன் தோழன், ஹும் அவர்கள் அனைவரும் சதீக்குன் என்றே சொல்லலாம். அதே போல ஹிய சதீக்குன் என்று சொல்லலாம், பெண்களுக்கும் பெண்பாலுக்கும் ஹிய சதீக்குன் என்று சொல்லலாம். வஹுன்ன அவர்கள் அனைவரும், பெண்கள் அனைவரும் சதீக்குன். அதே மாதிரி நான் உங்களே பார்த்து சொல்றேன், அந்துன்ன சதீக்குன் நீங்கள் அனைவருமே பெண் பால்ல அந்தும் சதீக்குன் என்றும் சொல்லலாம். ஆண் பால் அந்துன்ன நீங்கள் அனைவருமே தோழிகள் என்னும் சொல்லலாம். இதுதான் இந்த வார்த்தைக்குரிய சதீக் என்ற வார்த்தைக்குரிய பிரத்யேகமான ஒரு அம்சம், விசேஷமான ஒரு அம்சம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா இப்ப சதீக அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல பாவிக்கிறான். சூரத்து நூர்ல வரக்கூடிய 61வது வசனம். அவு புயூத்தி ஹாலாத்திக்கும் அவு மா மலக்தும் மஃபாத்திஹஹு அவு சதீகிக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனத்தை கொஞ்சம் விளங்கினாத்தான் இந்த இடத்துல என்ன அல்லாஹ் சதீக்குன் என்ற சதீக் என்ற அந்த வார்த்தைக்குரிய அந்த சொல்குரிய விளக்கத்தை சரியாக விளங்கலாம். அதனால இந்த பெரிய ஒரு ஆயத், நீண்ட ஒரு ஆயத், நான் சுருக்கமாக அந்த ஆயத்துடைய விஷயத்த சொல்லிட்டு போனா உங்களுக்கு பின்னால விளங்கும். இதுல உள்ள ஆயத்துடைய கருத்து என்ன? லைஸ் அலல் ஆமா அல்ல இந்த சூரத்துன் நூறுல 61வது வசனத்துல இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறான். எப்படி என்றா, லைஸ் அலல் ஆமா, அதாவது குர்டர் மீது குத்தமில்லை. ஹரஜுன், ஹரஜெண்டா குத்தமில்லை. வல அலல் அஅரஜி, முடவர், முடவர் என்றா நொண்டி, இவர் மீதும் குற்றமில்லை.
வல அலல் மரீதி ஹரஜுன். அல் மரீத் என்று சொல்றது நோயாளியின் மீது குற்றம் இல்லை. என்ன குற்றம் இல்லை என்று சொன்னா, இவங்களுக்கு குருடருக்கோ அல்லது முடவருக்கோ நொண்டிகளுக்கோ அல்லது நோயாளிகளுக்கோ இவர்களுக்கு ஜிஹாத் செய்யணும். இவங்க ஜிஹாத் செய்யாம ஈக்கிறதால இவங்களுக்கு ஒரு குத்தமும் நடக்கவில்லை. என்ன, இவங்களுக்கு ஜிஹாத் செய்யறதுக்கு போக கஷ்டம், போறதுக்கு அந்த சிரமம் மீக்குது. அதை தாண்டி போறதுன்னு சொன்னா அல்லாஹ் பிரத்யேகமான கூலியை கொடுப்பான். என்றாலும் இவங்க ஜிஹாதுக்கு போவலண்டா, போருக்கு போவலண்டா இவங்களுக்கு குத்தம் இல்லை என்ற விஷயத்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்றான். அடுத்தது தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், வலா அலா அம்புசிக்கும், உங்கள் மீது குத்தம் இல்லை அப்படின்னா அந்த குலூமின் புயூத்திக்கும், உங்களோட வீட்டுல சாப்பாடு இருக்குது, சாப்பிடுறதுல நீங்க வந்து இப்ப வீட்டுல மனைவி இருப்பாங்க அல்லது உங்களோட கணவர்கள் இருப்பாங்க, அதே போல பிள்ளைகள் இருப்பாங்க. நீங்க உங்களோட வீட்டுல ஒரு சாப்பாடு பசி வருது, சாப்பிட கொள்ள உங்களோட கணவர்கிட்ட கேட்கணும் என்ற அவசியம் இல்லை, உங்களோட பிள்ளைகிட்ட அனுமதி எடுக்கணும் என்ற அவசியம் இல்லை. அத மாதிரி உங்களோட வீட்லயும் சாப்பிடலாம், அனுமதி கேட்டு தான் சாப்பிடணும் என்று இல்ல. அவ் புயூதி ஆபாஇக்கும், உங்களோட யாரு தந்தைமார் வீடுகள்ல, உங்களோட வாப்பாவுடைய வீடு, தந்தைமாருடைய வீடு, அல்லது அவுபுயூத்தி உம்மஹாத்திக்கும், உங்களோட தாய்மார்களோட வீட்டுக்கு நீங்க போறீங்க, அங்க போய் உம்மா சாப்பிடவா என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பின்னால நான் சரியா விளங்கப்படுத்த இந்த ஆயத்துடைய சரியான கருத்தை. அதே போல அவுபுயூத்தி சுவானிக்கும், உங்களோட சகோதரர்களுடைய வீடு. அடுத்ததாக அல்ல சொல்றான், அவுபுயூத்தி அஹவாத்திக்கும், உங்களுடைய சகோதரிகளுடைய வீட்டுல நீங்க போய் சாப்பிடலாம், அனுமதி கேட்க தேவையில்ல. அல்லது அவுபுயூத்தி அமாமிக்கும், அதாவது உங்களோட தந்தையுடைய சகோதரர்கள் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு மஹரம், இவங்களுடைய என்ன செய்ய தேவையில்ல, அனுமதி கேட்க தேவையில்ல. அவுபுயூத்தி அம்மாத்திக்கும், அல்லது உங்கள் தந்தையின் சகோதரி, தந்தையின் சகோதரரோ அல்லது தந்தையின் சகோதரிகளோ வீடுகளிலோ, அவுபுயூத்தி அம்மாத் அவுபுயூத்தி அஹ்வாலிக்கும், அல்லது தாயின் சகோதரர்கள், அவுபுயூத்தி சாலாத்திக்கும், அல்லது தாயின் சகோதரிகள், தந்தையுடைய சகோதரர்கள் தந்தையுடைய சகோதரிகள், தாயுடைய சகோதரர்கள் தாயுடைய சகோதரிகள், அவுமா மலக்தும் மஃபாத்திஹு, அல்லது சிலவங்க வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, உங்களுக்கு அவங்க பொறின் போறாங்க அல்லது வேறொரு பயணம் போறாங்க, இந்த நேரத்துல உங்களுக்கு அவங்களுடைய வீட்டுக்கு அவங்களுக்கு பாரம் தந்துட்டு போய்க்கிறாங்க, அதுல நிறைய பொருட்கள் இருக்குது, அவங்க சொல்லிட்டு போறாங்கன்னா அந்த வீடை பார்த்து கொள்ளுங்க, அந்த வீட்டுல எப்படி சாப்பாடுகள் உணவுகள் எல்லாம் என்று சொல்லி உங்கள்ட்ட தந்திக்கிறாங்க, என்னது அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க, நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம் என்று சொல்லி சாவியை தந்தப்புறம் ஃப்ரிட்ஜ்ல இருக்க சாப்பிடலாமா அல்லது அதை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய தேவையில்ல, கேட்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. ஒரு தடவை உங்களுக்கு சாவியை தந்துட்டாங்கன்னா அவங்க தார காரணம் அந்த ஊட நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும் என்ற காரணம். சரி. அல்லது இப்பதான் இந்த இடத்துல தான் இந்த சதீக் என்ற வார்த்தை வருது. அவ் சதீக்கிக்கும், உங்களோட தோழர்கள், இப்ப நீங்க பழகக்கூடிய தோழர்கள் இருப்பாங்க, நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, இவங்களோட வீட்டுக்கு போனாலும் என்ன செய்யலாம், எடுத்து சாப்பிடலாம், மேசையில ஃப்ரூட்ஸ்கள் வைக்கப்பட்டிருக்குது, ஒவ்வொரு தடவையும் நான் இதை எடுக்கவா அதை எடுக்கவான்னு கேட்க வேண்டிய தேவைகள் இல்லை. அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல இந்த சதீக்க பாவிக்கிறான். சரி. இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க இந்த மாதிரி நான் மேல சொன்ன அந்த வீடுகளுக்கு தானே, அதாவது உங்களோட வீடு அல்லது தந்தைமாரோட வீடு அல்லது தாய்மார்களோட வீடு அல்லது தந்தையுடைய சகோதர சகோதரிகள், தாயுடைய சகோதர சகோதரிகள் அல்லது நண்பர்கள் அல்லது யாராவது உங்களுக்கு கீழே தந்துட்டு பேசிக்கிறான் அவங்களோட வீட்டுல, இவங்களுக்கு எல்லாமே நீங்க என்ன செய்ய தேவையில்ல, அனுமதி கேட்க தேவையில்லை. எப்ப அனுமதி கேட்க தேவையில்லை என்று சொன்னா, ஒரு விஷயத்த நாங்க விளங்கி கொள்ளணும், இது சர்வசாதாரணமா முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க. எப்ப அனுமதி கேட்க தேவையில்லை என்று சொன்னா, இப்ப உங்களோட நீங்க போறீங்க வந்து உங்களோட ஒரு நண்பிட வீட்டுக்கு போறீங்க, உங்களோட நண்பியொத்திட வீட்டுக்கு நீங்க போறீங்க, அங்க போய் வந்து உங்களுக்கு ஒரு வழக்கம், அங்க போனேன்னு சொன்னா அங்க மேய்ச்சல் இருக்கிற சாப்பாடுகளை நீங்க சாப்பிடுறீங்க, அவங்களும் என்ன செய்யறாங்க இல்ல, அதை பொருட்படுத்துறாங்க இல்ல, அப்படி என்று சொன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாம அவங்களுடைய முகத்துடைய ஒரு மாற்றம் வருது, அவங்கள ஈக்கிறவங்களுக்கு மாற்றம் வருதுன்னா இந்த இடத்துல சாப்பிடலாம். அது உங்களோட தாய்மாரா இருந்தாலும் சரி, தந்தைமாரா இருந்தாலும் சரி, தந்தையுடைய சகோதர சகோதரிகளோ யாராக இருந்தாலும், மாமாவோ சாச்சாவோ பெரியப்பாவோ அத்தையோ யாரோட வீட்லயும் சாப்பிட இயலாது. எப்பென்று சொன்னால் அவர்களுடைய முகங்கள்ல மாற்றம் வரும், அவங்க விரும்பல் என்று சொன்னா.
இல்ல அவங்க அதை பத்தியே ஒரி பண்றாங்க இல்லைன்னா உங்களுக்கு அனுமதி கேட்க தேவையில்ல, சாப்பிடலாம். அதனால உங்களோட வீட்டுல சாப்பிட்டுட்டாலும் கணவருக்கு வச்சிருக்கக்கூடிய சாப்பாடு அவருக்கு மட்டும், நீங்க எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு கணவருக்கு மட்டும்தான் ஒரு சாப்பாடு வச்சிருக்கிறீங்க. இந்த நேரத்துல போய் அந்த சாப்பாட என்னை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி என்னது இந்த இதுல சொன்னாங்க, தாலிம் ஜில்சால சொன்னாங்க, இந்த முஹாதரால இந்த பாடத்துல சொன்னாங்க, இப்படி அனஸ் மௌலவி சொன்னாரு, அனுமதி கேட்க தேவையில்ல, சாப்பிடலாம் என்று சொல்லி அவருக்கே வச்சிருக்கக்கூடிய சாப்பிட போவானாம். அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். அப்படி அல்ல இந்த இடத்துல. அல் ஆதா, ஆதாண்டா வளமை என்ன, நீங்க வளமை வந்து உங்களுக்கு சாப்பாடு வைக்கப்பட்டு கணவருக்கு சாப்பாடு வைக்கப்பட்டிருக்குது, எல்லோரும் சாப்பிடல, இந்த நேரத்துல நீங்க கலந்து சாப்பிடலாம். நீங்க எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு இப்ப கணவர் பசியோட வர அல்லது மனைவி வீட்டுக்கு பசியோட வராங்க, இந்த நேரத்துல நீங்க சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு இரண்டாவது தடவை சாப்பிட போனேன்னு சொன்னா பிரச்சனை வரும். அதனால அந்த ஆதத், அதாவது எல்லோருக்கும் சாப்பாடு இருக்குது, நீங்க அவரோட சாப்பாடு எடுக்கிறது, அவங்க உங்களோட சாப்பாடை எப்படி அந்த அன்புல இறக்கத்துல மவத்தா ஹுப்ல வந்து நீங்க பரிமாற்றம் செஞ்சு சாப்பிடுறதுல குத்தம் இல்ல, அனுமதி கேட்க தேவையில்ல. எப்பன்னு சொன்னா இவங்களுக்கு வந்து அதை பத்தி ஒரி பண்றாங்க இல்ல, வளமையான ஒரு நடைமுறைக்குது, யாரும் யாரோட வீட்லயும் போய் சாப்பிடலாம் என்று இருந்தா தான். அப்படி இல்ல அவங்க விரும்பல் என்று சொன்னா அது நண்பியோ உங்களோட தாய்மாரோ தந்தைமாரோ வீட்லயோ சாப்பிடக்கூடாது, நாங்க தவிர்ந்து கொள்ளணும். அதனால இந்த ஆயத்துடைய கருத்தை நாங்க விளங்கி கொள்ளணும். அவங்க விருப்பம் என்று சொன்னா அனுமதி இல்லாம சாப்பிடலாம், அவங்க விரும்புற மாதிரி விளங்குது இல்ல, ஒரு தடவை விளங்குது இல்லைன்னு சொன்னா அதுக்கு பின்னால நாங்க அனுமதி இல்லாம சாப்பிடக்கூடாது. இதுதான் இந்த குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு சொல்லித் தரக்கூடியது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தஅகுலு ஜமீஅன் ஓ அஷ்தாத்தா, நீங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுறீங்க அல்லது தனித்தனியாக சாப்பிடுறீங்க, அதுவும் குத்தம் இல்லை, உங்களோட வீட்டுல இருக்கிறீங்க. ஆனால் முதலாவது அல்ல இந்த இடத்துல ஆயத்துல முற்படுத்துற ஒரு விஷயம் உண்டு, பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஹிக்மத். நீங்க சேர்ந்து சாப்பிடுறீங்க, உங்களோட வீட்டுல நீங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒன்றுக்கா சேர்ந்து சாப்பிடுறீங்க, இதுல ஒரு ஒத்துமை வரும், எங்களுக்கு மத்தியில என்னோட உள்ளங்கள்ல ஒற்றுமை வரும். இந்த ஒற்றுமை இன்றைக்கு நிறைய அந்த கலாச்சாரங்கள் வந்ததன் பின்னால எல்லோரும் தனித்தனி பிளேட் தனித்தனியாக சாப்பிடக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு உருவாகிக்குது. முன்னைய காலத்துல எங்களுக்கு இலங்கையை பொறுத்தவரையில பார்க்கும், நாங்க எங்களுடைய அந்த உம்மம்மா என்று சொல்லுவோம், அப்பா என்று சொல்லுவோம், அவங்க எல்லாம் எங்களுக்கு ஒவ்வொரு கதைகளை சொல்லி அதாவது ஊட்டி விடுவாங்க. இப்படி ஒரு அந்த வளமை ஒன்று முன்னைய காலங்கள்ல இருக்கு. அவங்களோட கிட்ட இருந்து கதைகளை கேட்டு இன்னமும் எங்களோட உள்ளத்துல பதிஞ்சிக்கு. ஆனா இது இந்த காலத்துல ரொம்ப தூரம் ஆயிட்டோம், நாங்க எங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து மிச்சமே தூரம் ஆகிட்டோம். நாங்க நம்ம தாய் தங்குள் எல்லாத்தையும் விட்டு நாங்க தூரம் ஆகிட்டோம். என்னன்னு சொன்னா இன்னைக்கு இன்றைக்கு இந்த ஸ்மார்ட் போன்ஸ் உடைய சோசியல் மீடியாவுடைய அந்த வளர்ச்சிக்கு பின்னால இன்றைக்கு நாங்க போனை பார்த்துட்டு தான் சாப்பிடுறோம். போனை பார்த்து கொண்டு போனை கிண்டி கொண்டு போன மெசேஜ். இதனால பாருங்க அல்லாஹ் அந்த ஜமீஅன், நீங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக சாப்பிடுறது அல்லாஹ் முற்படுத்திக்கிறார். நான் தாத்தா தனித்தனியா சாப்பிடுறதுல குத்தம் இல்ல, பாவம் இல்ல. ஆனா நீங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நீங்கள் சேர்ந்து சாப்பிடுறது அல்லாஹ் இந்த இடத்துல முற்படுத்துற காரணம் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில ஒற்றுமை வரும். இந்த ஆயத்துக்கு நிறைய விளக்கங்கள் தப்சீர்கள் இருக்குது. அதனால எங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டி பார்க்க வேண்டி இருக்கிறதுனால சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். அதே போல அல்லாஹு தாலா இன்னொரு விஷயத்தையும், அந்த ஒற்றுமை பரக்கத்தை ஏற்படுத்துற இன்னொரு விஷயத்தையும் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு சூரத்து நூர்ல நிறைய சட்ட திட்டங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களுக்கு படிச்சு தரேன். இதுல இன்னொரு விஷயம் தான், இதா தகல்தும் புயூத்தன், நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, சொந்த வீடோ அல்லது உங்களோட உம்மாவோட வீடோ அல்லது உங்களோட ரிலேஷன் வீடோ, ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், நீங்க என்ன செய்யுங்க, சலாம் சொல்லிட்டு போங்க, சலாம் சொல்லிட்டு போங்க. என்னன்னு சொன்னா சலாம் சொல்லிட்டு போறது இஸ்லாத்துல விரும்பத்தக்க ஒரு விஷயம். இதனால தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க எப்படின்னு சொன்னா, நீங்க அதாவது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க, இதா தகல்த அலா அஹ்லிக ஃபஸல்லிம், உங்களோட வீட்டாளர்கள்ட்ட நீங்க போறேன்னா நீங்க சலாம் சொல்லுங்க. யகுன் பரக்கத்தன் அலைக்க, உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத் செய்வான். வஅலா அஹ்லி பைத்திக, எந்த வீட்டாளர் மேல நீங்க சலாம் சொல்றீங்களோ அவங்களுடைய விஷயத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்வான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு பெரிய ஒரு. அதனால நாங்க கட்டாயம் சலாத்துடைய அந்த பழக்கத்தை நாங்க ஏற்படுத்தணும். எங்களுடைய வாழ்க்கையில, தொழில்ல, பிள்ளைகளுடைய விஷயத்துல, எல்லா விஷயத்திலும் பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக மின் அஸ்பாபி ஈசாலில் பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த காரணங்கள்ல ஒரு காரணம் தான் சலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போறது. இது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கும் பரக்கத்து உண்டாகும், வீட்டாளர்களுக்கும் பரக்கத்
பரக்கத் உண்டாகும். இந்த ஆயத்துக்கு கீழே கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய நேரத்தை சொல்றாங்க, நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, சலாம் சொல்லிட்டு போங்க. இன்னொரு வீடு ஒன்று இருக்குது, அந்த வீட்டுல யாருமே இல்ல, லைஸ ஃபீஹி அஹத், யாரும் இல்லைன்னு சொன்னா எப்படி நாங்க சலாம் சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். வீட்டுல இருந்தா யாரும் இருந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்ற மாதிரி, வீட்டுல யாரும் இல்ல, ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, நீங்க தான் திறந்துட்டு போறீங்க, உங்களோட வீட்டுக்கு எங்கேயாவது பயணம் பேத்துட்டு வந்து வீட்டுல யாரும் இல்ல, இந்த நேரத்துல அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று சொன்னால், இவங்க சொல்றாங்க மலக்குமார்கள் அதற்கு பதில் கொடுப்பார்கள் என்ற விஷயம் இந்த தப்சீர் இப்னு கசீர்ல இந்த விடயம் பதிவு செய்யப்பட்டு, அதனால வீட்டுல இருந்தால் நாங்க சலாம் சொல்லுவோம், அப்படி வீட்டுல யாரும் இல்லைன்னா அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்றது நாங்க நினைக்கிறது சொல்லக்கூடிய வழக்கத்தை நாங்க உண்டாக்குறது நிச்சயமாக எங்களோட வாழ்க்கையிலையும் அல்லாஹு தாலா அதே போல வீட்டாளர்கள்ட்டையும் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்வான். அப்ப நாங்க 5வது வேர்டாக நாங்கள் இன்றைக்கு பார்த்தது சதீக். சதீக் என்பது நான் சொன்னேன் ஒருமை பன்மை, ஆண்பால் பெண்பால் எல்லோருக்கும் சதீக் என்ற அந்த வேர்டு, அந்த சொல்ல மட்டும் என்ன செய்யலாம், லஃப்ல மட்டும் பாவிக்கலாம். இது பிரத்யேகமான விசேஷமான ஒரு தன்மை இந்த சதீக் என்ற அந்த சொல் உள்ளடங்கி இருக்கிறது. அதனால இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த குர்ஆனுடைய, அதாவது அரபியாவுடைய அஹமியத்தையும் கீமத்தையும் அதனுடைய காலத்தையும் நாங்கள் பார்த்தோம். அதனுடைய முத்தராதிஃபான கருத்துக்கள், அந்த விஷயங்களையும் நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தோம். இன்றைக்கு அந்த 8 அல்பாதுகள்ல இன்றைக்கு ஒரு லஃபுல் தான் பார்க்க கிடைச்சிட்டு, இல்லத்தான் அஸ்தீக் என்ற லஃப்ல பார்த்தோம். இன்னும் 3 சொற்கள் இருக்குது. இன்ஷால்லா நேரம் போயிட்டு எதிர்வரக்கூடிய கிழமை இன்ஷால்லா நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய இந்த லிகால இன்ஷால்லா மற்றைய அந்த லஃபுல்களை இன்ஷால்லா பார்ப்போம். சைரன் இன்ஷால்லா ஏதும் கேள்விகள் இருந்தா இன்ஷால்லா கேட்கலாம். ஏதும் கேள்விகள் இருந்தா இன்ஷால்லா கேட்கலாம். புறக்கணித்தல் என்ன? புறக்கணித்தல். அது எந்த சூறால வரும்? أفنضرب عنكم الذكر صفحا أم كنتم قوم مسرفين ஆயித்தானே? எந்த சூறா? சூராவா? சூரத்து ஸுக்ருஃப்ல 5வது வசனம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். கிணற்றுவாசிகளுக்கு அனுப்பப்பட்ட நபி யாரு உஸ்தாத்? நபியுடைய பெயர் சொல்லப்படல. ஓகே ஓகே. ومنهم من قصصنا ومنهم لم نقصص عليك. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நபிமார்கள் அனுப்பிக்கிறோம், சிலவங்களோட சம்பவங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறோம், சிலருடைய சம்பவங்களை நாங்க சொல்லல. 2 பாட்டு இருக்குது. சொல்லப்படாத நபிமார்கள்ல ஒருவர் தான் இந்த கிணற்று வாசிகளுக்கு அனுப்பப்பட்ட அந்த ரசூல், அந்த நபி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். பாரக்கல்லாஹ் ஃபீக். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் சலாம். இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, கிணற்றுவாசிகள் கதை எந்த சூறாவில் இருக்கின்றது என்று. ஆதம் வ அஸ்ஹாபர் ரஸ்ஸி ஐதானே? உஸ்தாத். சூரத்துல் ஃபுர்கான்ல 38வது வசனம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். பாரக்கல்லாஹ்.
أرجو أنه لا يوجد أي سؤال آخر إن شاء الله. வேறு சவால்கள் இருந்தால் யும்கினுல் இர்சால் இன்ஷால்லா عن طريق رسالة عن طريق வாட்ஸ்அப் ரீதியா அல்லது ரிசாலா மெசேஜஸ் போட்டு இன்ஷால்லா எங்களோட முஸ்லிஃபா அது முலாஹிதா இந்த இதை வழிநடத்தக்கூடியவங்க எங்களோட இதுக்கு இன்ஷால்லா அனுப்பி வைங்க. எதிர்வரக்கூடிய கிழமைகள் இன்ஷால்லா அதுக்குரிய பதில்கள் அல்லது அதுக்கு முன்னால் அனுப்பி வைப்போம். இன்ஷால்லா இதன் எதிர்வரக்கூடிய சுபோல் இன்ஷால்லா மறுபடியும் இன்னொரு லிகால சந்திப்போம். واختم على هذا القدر. السلام عليكم ورحمة الله وبركاته.